நம்மளோட மொபைலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வராமல் எப்படி தடுக்கிறது, எப்படி ஒரு வெப்சைட்டுக்கு நான் போகும்போது இந்த மாதிரி பாப்அப்ஸ் அண்ட் அதர் ஆட்ஸை நான் எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை ரொம்ப ஈஸியாக உங்கள் மொபைலில் ஒரே ஒரு செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக பண்ணிட முடியும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த செட்டிங்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றுறதன் மூலமாக இந்த மாதிரி பாப்அப்ஸை நீங்கள் தடுக்க முடியும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போயிட்டு நீங்கள் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். டிஎன்எஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப், ஆட்டோ, அப்புறம் டெசிக்னேட்டட் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ப்ரைவேட் டிஎன்எஸை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எடிட் இல்லைன்னா மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டொமைன் அட்ரஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். dns.adguard.com இந்த டிஎன்எஸை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதே வெப்சைட்டை இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு எந்த பாப்அப்ஸுமே வராமல் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாப்அப்ஸ் பெருசாக வரவே வராது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இதை வச்சு நான் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆட்ஸை பிளாக் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஆப்ஸில் வரக்கூடிய ஆட்ஸை பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஆப்பில் வரக்கூடிய ஆட்ஸ் எதையுமே நீங்கள் பிளாக் பண்ண முடியாது இந்த டிஎன்எஸை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக. இப்போ யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட்ஸ் பாப்பப் ஆகிறது கிடையாது. ஒரு வீடியோ கண்டென்ட் மாதிரியே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸும் வர்றதுனால இதை வச்சு நீங்கள் ஆட்ஸை யூடியூப் இந்த மாதிரி தளங்களில் நீங்கள் பிளாக் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதர் வெப்சைட்ஸ் அந்த யூசேஜ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, மற்ற நேரத்தில் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.